ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள தங்கமயில் நகைக்கடையில் குவிந்த நகை பிரியர்கள் தங்களுக்கு பிடித்தமான டிசைன்களில் நகைகளை வாங்கிச் சென்றனர். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்கினால் செல்வம் பெருகி வாழ்க்கை சிறப்பாக அமையும் என நம்பப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை தியாகராஜ நகரில் உள்ள தங்கமயில் நகைக்கடைக்கு ஆடிப்பெருக்கு நாளை முன்னிட்டு ஏராளமான நகை பிரியர்கள் வருகை தந்தனர். பொதுமக்களை கவரும் வகையில் மீனாட்சி வைபவம் எனும் பெயரில் மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் அலங்கார நகைகள் மற்றும் பழங்கால நகைகள் நவீன தொழில்நுட்பத்துடன் மூலம் குறைவான எடையில் உருவாக்கப்பட்டுள்ள நகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஆடிப்பெருக்கை ஒட்டி தங்கமயில் நகைக்கடைக்கு வந்த பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்தமான டிசைன்களில் நகைகளை வாங்கிச் சென்றனர். ஆடிப்பெருக்கை ஒட்டி தங்கம் வாங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கமயில் ஜுவல்லரிக்கு ஆடிப்பெருக்கு முன்னிட்டு வந்திருக்கோம். என் நண்பர்கள்லாம் வாங்கினவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் சர்வீஸும் நல்லா இருக்குது, விலையும் எல்லோரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இல்லை அது மாதிரி ஆடி 18 இல்லை ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. அதுக்காக வாங்கணும். நல்ல சர்வீஸு, எம்ப்ளாயிஸ் நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க, நல்ல கைண்டாக அப்ளை பண்ணுறாங்க. தங்கமயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, நல்லா இருக்கும். அதாவது இங்கே தங்கம் வாங்க வந்திருக்கோம். நாங்கள் இங்கே பிடிச்சிருக்கு, தங்கம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம். ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, எனக்கு பிடிக்கிறது. ஸ்கீம் போட்டிருக்கோம். நாங்கள் சென்னை டீனரில் உள்ள தங்கமயில் ஜுவல்லரியில் மக்கள் வெள்ளம் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆடிப்பெருக்கு என்றாலே விவசாயிகள் எல்லாருமே விளைச்சலுக்கு உண்டான விதைகளை நடவு செய்கிற நாள். அதுபோக காவேரி படுகை, வைகை ஆற்று படுகை, அனைத்து நமது நீரோட்டங்கள், ஏரி, குளம், குட்டை எல்லாத்துலேயும் நம்ம சாமி கும்பிட்டு மாங்கல்யத்தை, மணி, காசு, பவளம் போன்ற அனைத்து விஷயங்களையும் நம்ம பெருக்கி கட்டுற நாள். அதுபோக ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய முகூர்த்தங்களுக்கு ஆடி 18க்கு அப்புறம் தான் நகை வாங்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மிக சிறப்பான நன்னாள். அதனால் மக்கள் அனைவரும் தங்கம் வாங்குறத மிக சந்தோஷத்தோடு, மிக சிறப்போடு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அனைத்து மக்களும் சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.